மாதம் முடிவடைவதற்குள் அடுத்ததாக இன்னொரு சிறை கலவரம் என்பது எதிர்பார்க்காத ஒன்று. நிரந்தரமான சிறைச்சாலை ஆணையாளர் நாயகத்தை இவர்கள் நியமிப்பதற்கு தவறுதல் அல்லது நியமிப்பதற்கு தாமதப்படுத்துவதற்கான காரணம் என்ன? 104 கைதிகள் மகர சிறைச்சாலையிலிருந்து வேறு பூசா உட்பட பல சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார்கள். 4 சிறை கைதிகள் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றார். அடுத்த கட்ட விசாரணைகள் அவர்கள் நோக்கியதாக வந்து கொண்டிருக்கின்றது. சிறை அதிகாரியினுடைய அலுவலகம் தீ வைக்கப்படும் அளவுக்கு பாதுகாப்பு சிறை அதிகாரியினுடைய அலுவலகத்தில் குறைவாக இருந்திருக்கின்றது. கோடிக்கணக்கில் மகர சிறைச்சாலையில் சேதம் ஏற்பட்டிருக்கின்றது. கோட்டபாய ராஜபக்சவுக்கு ஏதாவது ஒரு நீதிமன்ற வழக்கு தீர்ப்பு வந்திருக்கு, அல்லது கோட்டபாய ராஜபக்சவோட முன்னைய காலகட்டங்களில் நெருக்கமானவர்களுக்கு ஏதாவது ஒரு நீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கு. போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர் அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிறகு போலீஸ் மா அதிபர், பிரதி போலீஸ் மா அதிபர் மற்றும் போலீஸ் வட்டாரங்களில் இருக்கின்ற முக்கிய அதிகாரிகள் ஒரு வாட்ஸ்அப் குழு கலந்துரையாடல் ஒன்றில் ஈடுபட்டிருக்கின்றனர். டிரான் அலசினுடைய பத்திரிகை அலுவலகத்தில் ஒரு ரகசிய கூட்டம், ஒரு இருட்டுப்பட்ட நேரத்தில் தான் இந்த கூட்டம் நடக்கின்றது. ரகசியமாக எல்லோரும் உள்நுழைகிறார்கள். ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் புகைத்து கொண்டு ஒரு மது கோப்பையோடு இருக்கின்றார். சுற்றி வர அவருடைய ஆதரவாளர்கள் என்று சொல்வதை விட எதிர்க்கட்சியில் இருக்கிற முக்கிய பிரமுகர்கள். 2 பெரும் துருவங்கள், அதாவது சுமந்திரன் தலைமையிலான அணியினருக்கும் ஸ்ரீதரன் தலைமையிலான அணியினருக்குமான ஒரு முரண்நிலை என்றது தொடர்ந்து இருந்து கொண்டே தான் இருக்கும். கௌரவ யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் அடிக்கடி இவ்வாறான கருத்துகள் கட்சி தீர்மானத்துக்கு மாறாக அடிக்கடி சொல்லுவார். கட்சியிலே அவரும் இருந்து எடுக்கிற முடிவுகள் தெரியாதென்று சொல்லுவார். அவரும் இருந்து எடுக்கிற தீர்மானங்கள் தனக்கு உடன்பாடு இல்லை என்று சொல்லுவார். இதற்காக எங்களுடைய கட்சி அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் என்கின்ற ஜெஃப்னாபடியன் சொந்தங்களுக்கு வணக்கம். மகர சிறைச்சாலை சம்பவம் இலங்கை வரலாற்றில் இன்னும் ஒரு அத்தியாயத்தை திறந்து வைத்திருக்கின்றது. அதாவது ஒரு மாதம் முடிவடைவதற்குள் அடுத்ததாக இன்னொரு சிறை கலவரம் என்பது எதிர்பார்க்காத ஒன்று. அது மட்டுமில்லாமல் இந்த ஆட்சியாளர்கள் மேலே இன்னும் ஒரு பிம்பத்தை கட்டி எழுப்பியிருக்கின்றது. தேசிய பாதுகாப்பு சம்பந்தமாக இவர்கள் சில விடயங்களை கைக்குள் வைத்திருக்க தெரியாமல் இருந்திருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் இது பல வழிகளில் விமர்சனமாக எழுந்திருக்கின்றது. நாமல் ராஜபக்ச விமர்சனம் செய்திருக்கிறார். முன்னைய நாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் விமர்சனமாக முன்வைத்திருக்கின்றார். ஒரு சிறைச்சாலை நிர்வாக கட்டமைப்பு என்பதை சரியான முறையில் பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு அந்த சுயாதீன திணைக்களங்களுக்கும், சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் அவர்கள் சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள், சிறைச்சாலைகள் திணைக்களம் மற்றும் இந்த அரசாங்கத்தின் உடைய பொறுப்பு தான் அது. கிட்டத்தட்ட முப்படைகளினுடைய தளபதியாக இருப்பவர் தான், தலைமை தளபதியாக இருப்பவர் தான் இந்த பாதுகாப்பு என்கின்ற விடயங்கள் வருகின்ற பொழுது அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்கின்ற விடயங்கள் பலவாறாக பேசப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த விடயத்தை அடிப்படையாக கொண்டு பார்க்கின்ற பொழுது இப்பொழுது இந்த விமர்சனங்கள் எல்லாம் இந்த அரசாங்கத்துக்கு எதிரான விடயங்களாக மாறிவிடுகின்றன. ஒன்று, நிரந்தரமான சிறைச்சாலை ஆணையாளர் நாயகத்தை இவர்கள் நியமிப்பதற்கு தவறுதல் அல்லது நியமிப்பதற்கு தாமதப்படுத்துவதற்கான காரணம் என்ன என்கின்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது. ஒரு நிரந்தரமான ஒரு நபர் ஒன்று இப்படி இருந்தால் அடுத்த கட்டமான நடவடிக்கைகள் எல்லாம் சாதாரணமாகவே நடந்திருக்கும். உடனடியாக ஒரு ஆணை ஒன்று பிறப்பிக்கப்படும். அதாவது முன்ன நீர்கொழும்புற ஒரு சிறைச்சாலை கலவரம் நடக்கின்ற பொழுது முதல் நாள் விசேட அதிரடிப்படையினர் உள்ளே செல்லாமல் இருந்திருக்கின்றார். அதற்கான காரணம் சிறைச்சாலை ஆணையத்திட்ட இருந்து ஆணை வரையில் உள்ளே போவதற்கான ஒரு ஆணை. ஆக சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் என்றவர் நிரந்தரமாக இருந்தால் அந்த கட்டமைப்பு நிர்வாகம் ஒரு பகுதியாக இயங்குவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கும். உடனடியாக அதற்கு கீழ்மட்டத்தில் இருக்கிறதற்கு பணிப்புறவு எடுத்திருப்பார்கள். அந்த கணமே விசேட அதிரடிப்படையினர் உள்ளே போயிருப்பார்கள். ஆக இங்கே உள்ளே போகாததுக்கு இந்த நிர்வாக கட்டமைப்பில் இருக்கிற சிக்கல்கள் காரணம். இது போலீஸ் மா அதிபரே சொல்லியிருக்கின்றார். எங்களுக்கு எந்த ஒரு ஆணையும் வழங்கப்படையில்லை, உள்ளே போவதற்கான அனுமதி வழங்கப்படையில்லை என்றதை போலீஸ் மா அதிபரே சொல்லியிருக்கின்றார். ஆக இப்படியான விடயங்களுக்கு பிரதானமான காரணமாக இருக்கிறது சிறைச்சாலை திணைக்களத்துக்கு ஒரு ஆணையாளர் நாயகம் நியமிக்கப்படையில்லை என்றது. சரி, இது இவ்வாறு இருக்கேக்க இன்னொரு வகையிலையும் இதை பார்க்க வேண்டி இருக்கின்றது சரியான கட்டமைப்பு ரீதியான அமைப்பு இன்மை. அதாவது இதை இந்த அரசாங்கத்தின் மேலே மட்டுமே பழி சுமத்த முடியாது. சிறை அதிகாரிகளை அதிக அளவில் நியமிக்க இல்லை, உள்வாங்க இல்லை, சிறைச்சாலைகளை விரிவுபடுத்த இல்லை,
அது மட்டும் இல்லாமல் புனர்வாழ்வு சார்ந்த விடயங்களில் சரியான முறையில் சிறை கைதிகளை பகுப்பாய்வு செஞ்சு புனர்வாழ்வுக்கு அனுப்பக்கூடிய சில விடயங்களை செய்யலை. எல்லா கைதிகளுமே இதுக்குள்ள தான் இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. இது இந்த அரசாங்கத்தின் மீதான விமர்சனம் இல்லை. இந்த அரசாங்கத்தின் மீதான விமர்சனம் முதலாவதாக சொன்ன அந்த நியமனம் சம்பந்தப்பட்டது. இது வழியாக வந்த ஒவ்வொரு அரசாங்கங்களும் தவறவிட்ட விடயம். ஆக இந்த விமர்சனம் பலவாறாக முன்வைத்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்த நீதியமைச்சராவது இந்த சிறைச்சாலை கட்டமைப்பை சரியான கட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்கிற விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. 104 கைதிகள் மகர சிறைச்சாலையிலிருந்து வேறு பூசா உட்பட பல சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார்கள். தும்பர பூசா உட்பட்ட சிறைச்சாலைகளுக்கு. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் இதனோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் இவர்களை விசேட கண்காணிப்பில் வைக்கணும் என்ற அடிப்படை தான் இது. குறிப்பாக சாத்தான் போன்ற சில குறிப்பிட்ட இந்த பாதாள உலக உறுப்பினர்கள் அல்லது இந்த போதைப்பொருள் வர்க்கத்தோடு சார்ந்தவர்களையும் இவர்கள் தனியான ஒரு கண்காணிப்பில் வைத்திருக்கிறார்கள். இவர்கள் தான் இதற்கான பிரதானமான காரணம் என்கின்ற அடிப்படையில் இந்த 4 சிறை கைதிகள் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றார். அடுத்த கட்ட விசாரணைகள் அவர்கள் நோக்கியதாக வந்து கொண்டிருக்கின்றது. ஒரு சிறைச்சாலையில் இந்த போதைப்பொருள் வலையமைப்பு பாதிக்கப்பட்டதால், ஏன்னா போதைப்பொருள் சிறைச்சாலைக்குள்ளேயே பகிர்ந்தளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது முன்னைய காலகட்டத்தில். இப்பொழுது அந்த பகிர்ந்தளிப்பதனுடைய வீதம் குறைந்திருக்கின்றது. ஆக அதால் அடுத்த கட்டம் நோக்கியதாக இந்த நகர்வுகளை மேற்கொள்ளாமல் இருந்த சூழ்நிலையில் போதைப்பொருள் பற்றாக்குறை ஒன்று நிலவினது. இந்த போதைப்பொருள் பற்றாக்குறை நிலவினது தான் இந்த மோதலுக்கு பிரதானமான காரணம் என்கிற வகையில் ஒரு விமர்சனம் ஒன்று முன்வைக்கப்படுறதை காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. எது சம்பந்தமாக? இந்த சிறைச்சாலை மோதல் சம்பந்தமாக. முன்னைய காலகட்டத்தில் நீர்கொழும்புல சிறைச்சாலை கலவரம் நடக்கின்ற பொழுதும் இதே போதைப்பொருள் பிரச்சனை, போதைப்பொருள் கட்டமைப்பில் ஏற்பட்ட சிக்கல், அதாவது போதைப்பொருள் விநியோகத்தை இன்னொரு குழு காட்டி கொடுத்து விட்டது என்கின்ற காரணத்தால் அந்த போதைப்பொருள் கலாச்சாரத்தின் சம்பந்தமான பிரச்சனைகள் அங்கே எழுந்தோன்னா உடனடி மோதல் ஒன்று அங்கே எழுதுறதை காணக்கூடிய மாதிரி இருக்குது. ஆகவே நீர்கொழும்பு சிறைச்சாலையினுடைய பின்னணியில் இது தொடர்பட்டாவிட்டாலும் கூட இரண்டுக்கும் பொதுவான விடயம் இந்த போதைப் பொருள் என்கின்ற விடயம் என்பது பேசப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இங்கே சிறை அதிகாரியினுடைய அலுவலகம் தீ வைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு சிறை அதிகாரியினுடைய அலுவலகம் தீ வைக்கப்படும் அளவுக்கு பாதுகாப்பு சிறை அதிகாரியினுடைய அலுவலகத்தில் குறைவாக இருந்திருக்கின்றதா? சரியான முறையில் அங்கே கண்காணிப்புகள் பலப்படுத்தப்படவில்லை என்கின்ற விமர்சனம் முன்வைக்கப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல கற்களால் சில மோதல்கள் இடம்பெற்றிருக்கின்றது. கோடிக்கணக்கில் மகர சிறைச்சாலையில் சேதம் ஏற்பட்டிருக்கின்றது. ஆக இவ்வளவு பெரிய சேதம் ஏற்படுகின்ற அளவுக்கும் பாதுகாப்பு பற்றாக்குறையாக இருந்திருக்கின்றது. இந்த சேதங்களை கட்டுப்படுத்துகிறதுக்காகவே பார்வையாளர்களை உள்ள விடாத அளவுக்கு அவ்வளவு நேரம் தேவைப்படுகின்றது, அவ்வளவு காலம் தேவைப்படுகின்றது இந்த சேதங்களை கட்டுப்படுத்துறதுக்கு, பழைய நிலைமைக்கு கொண்டு வரத்துக்கு. ஆக இப்படியாக ஒரு பாதுகாப்பு பற்றாக்குறையான நிலையில் தான் சிறைச்சாலைகள் இருக்கின்றன என்கின்ற விமர்சனம் இந்த அரசாங்கத்தின் மேலே தொடர்ந்து முன்வைக்கப்படுகின்ற ஒரு விமர்சனமாக இருக்கின்றது. இன்னொரு பக்கத்தால் ஒரு பத்திரிகையில் ஒரு நகைச்சுவையாக ஒரு விடயம் ஒன்று வந்திருந்தது. நீதியமைச்சர் இந்த விடயத்தில் பதவி விலகணும் என்று சொல்கின்றார்கள். அதாவது இந்த சிறைச்சாலை கலவரங்கள் நடந்ததால் நீதியமைச்சர் பதவி விலகணுமா, அல்லது நீதியமைச்சர் பதவி விலகணும் என்பதற்காகத்தான் இந்த சிறைச்சாலை கலவரங்கள் எல்லாம் நடந்ததா என்கிற ஒரு கேள்வி ஒன்று பலமாக கேட்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய பின்னணி எவ்வாறு இருக்கின்றது என்று பார்த்தால், எதிர்க்கட்சிகளினுடைய ஒரு கூட்டு திட்டமாகத்தான் இவையெல்லாம் நகர்த்தப்படுகின்றனவா என்ற கேள்வி எழுந்திருந்தது. நேற்றைய காணொளியில் கூட நாங்கள் தெரிவித்திருந்தோம், இந்த சம்பவங்கள் நடைபெறுவதற்கு முன்னர் கோட்டபாய ராஜபக்சவுக்கு ஏதாவது ஒரு நீதிமன்ற வழக்கு தீர்ப்பு வந்திருக்கு, அல்லது கோட்டபாய ராஜபக்சவோட முன்னைய காலகட்டங்களில் நெருக்கமானவர்களுக்கு ஏதாவது ஒரு நீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கு. இதுதான் காரணமாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, ஆனால் இது காரணமாக இருக்கலாம் என்று அரசியல் ஆய்வாளர்கள் ஊகித்து கொண்டிருக்கின்றார்கள். விசாரணைகள் கூட இதன் பின்னணியில் நடப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன என்றும் பேசப்படுகிறது. கோட்டபாய ராஜபக்ச அவர்களுக்கு பயணத்தடை விதிக்கப்பட்ட பிறகு நீர்கொழும்பு கலவரம், பூஜித ஜெயசுந்தர மற்றும் கேமஸ்ரீ பெர்னேண்டோ முன்னாள் போலீஸ் மாதிபர், முன்னாள் பாதுகாப்பு செயலாளர், கோட்டபாய ராஜபக்சனுடைய மிக நெருங்கியவர்களுக்கு இந்த விடயம் வந்த பிறகு அடுத்த கட்டமாக ஒரு சிறைச்சாலை கலவரம், மகர சிறைச்சாலை கலவரம், பெரிய அளவில் பொருட்சேதமான சிறைச்சாலை கலவரம் ஒன்று நிகழ்கின்றது. உயிர் பலி குறைவாக இருந்தாலும் கூட இந்த சிறைச்சாலை சம்பவத்தின் பொருட்சேதம் அதிகமாக இருக்கின்றது. ஆகவே பொருளாதார ரீதியாகவும் இங்கே ஒரு சிக்கல் நிலைமைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்படி அதிகமாக நடந்தால். ஆக உடனடியாக இதனுடைய விமர்சனமும் யார் யார்கிட்ட இருந்து வருதுன்னா பொதுஜன பிரமுனுடைய ஆதரவாளர்கள்.
இந்த மகர சிறைச்சாலையினுடைய விமர்சனத்தை நாமல் ராஜபக்ச உடனடியாகவே முன்வைக்கிறார். இன்னும் எத்தனை பலிகள் வரப்போன்றதோ தெரியவில்லை என்று தன்னுடைய சமூக கணக்கொண்டில் பதிவிடுறேன். ஆக இப்படியாக பல விமர்சனங்களும் பொதுஜன பெரமுன சார்ந்தான் வருகின்றது என்ற அடிப்படையில் பொதுஜன பெரமுன இதனுடைய பின்னணியில் இருக்குதோ என்ற ஒரு விமர்சனம் ஒன்று முன்வைக்கப்படுகிறது. இன்னொரு பக்கத்தில் இந்த விடயங்கள் எல்லாம் நடைபெறுவதற்கு முன்னர், அதாவது மகர சிறைச்சாலை கலவரம் நடைபெறுவதற்கு முன்னர், இந்த அவர்களுடைய மரண தண்டனை தீர்ப்பளிக்கப்பட்ட பிறகு ஒரு ரகசியமான கூட்டம் ஒன்று நடந்திருந்தது. டிரான் அலசினுடைய பத்திரிகை அலுவலகத்தில் ஒரு ரகசிய கூட்டம், ஒரு இருட்டுப்பட்ட நேரத்தில் தான் இந்த கூட்டம் நடக்கின்றது. ரகசியமாக எல்லோரும் உள்நுழைகிறார்கள். தங்களுடைய கார் நிறுத்துமிடத்தை கூட இருள வைத்துட்டு உள்ளே போகின்ற அளவுக்கான ஒரு கலந்துரையாடல் எதற்காக இங்கே தேவை? பெரும்பாலும் இங்கே பொதுஜன பெரமுனனுடைய ஆதரவாளர்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும் என்று பேசப்படுகின்றது. இது இவ்வாறு இருக்க, இன்னொரு கண்ணாடி அறைக்குள்ள ஒரு புகைப்படம் ஒன்று எடுக்கப்பட்டதான ஒரு புகைப்படம் சமூக வலைத்தளங்களில் பெரிய அளவு பேசுபொருளாகி கொண்டிருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் புகைத்து கொண்டு ஒரு மது கோப்பையோடு இருக்கின்றார். சுற்றி வர அவருடைய ஆதரவாளர்கள் என்று சொல்வதை விட எதிர்க்கட்சியில் இருக்கிற முக்கிய பிரமுகர்கள் இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கிறது, ஒரு சில சட்டத்தணிகள் உள்பட. ஆக இந்த கூட்டத்தினுடைய பிரதானமான காரணம் என்ன என்று பல வகையில் வெளிச்சேர்க்கின்ற அளவுக்கான பேசுபொருள் நடந்திருக்கிறது. என்றால் இது பொதுமக்களை அடிப்படையாக கொண்ட ஒரு கூட்டமாக இருப்பதற்குரிய வாய்ப்புகள் இல்லை. ஏனென்றால் இதில் இருந்ததெல்லாம் உயர் வர்க்கத்தை சேர்ந்தவர்கள். பொதுமக்கள் அமைப்பினுடைய ஒரு பிரதிநிதியோ, அதாவது பொதுமக்கள் சார்ந்த விடயங்கள் நடக்குதுன்னா, ஒரு விவசாயிகள் சார்ந்த விடயம் நடக்குதுன்னா கமக்கார அமைப்பினுடைய பிரதிநிதி ஒருவர் இருந்திருப்பார், அல்லது உள்ளூராட்சி சபையினுடைய ஏதாவது ஒரு பிரதிநிதி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் யாருமே இல்லாமல் ஒரு உயர்மட்ட அல்லது உயர் வர்க்கத்தினுடைய பிரதிநிதிகளை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு கூட்டம் நடைபெறுகின்றது. அந்த கூட்டத்தினுடைய பின்னணி எதுவாக இருக்கக்கூடும்? ஆக அதிகார வரம்பில் இருப்பவர்கள் சில அதிகார நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக இந்த கூட்டத்தை பயன்படுத்தி இருக்கின்றார்களா? நேரடியாக சொல்ல போனால் இந்த மகர சிறைச்சாலை கலவரத்தினுடைய பின்னணியில் இந்த கூட்டம் இருக்குமா? இந்த கூட்டத்தினுடைய பின்னணியில் தான் அது நடந்திருக்குமா என்கின்ற கேள்விகளும் பலர் மத்தியில் எழுப்பப்படுறதை காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. சரி, இது ஒரு அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்களுடைய ஒரு கூட்டம் என்று வைத்துக்கொள்ளலாம். இன்னொரு பக்கத்தில் இந்த போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர் அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிறகு போலீஸ் மா அதிபர், பிரதி போலீஸ் மா அதிபர் மற்றும் போலீஸ் வட்டாரங்களில் இருக்கின்ற முக்கிய அதிகாரிகள் ஒரு வாட்ஸ்அப் குழு கலந்துரையாடல் ஒன்றில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அந்த குழு கலந்துரையாடலில் என்ன விடயம் பேசப்பட்டது என்றால், இப்படியாக ஒரு போலீஸ் மா அதிபருக்கு இந்த உயர்ந்தபட்ச தண்டனை ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது. உயர்ந்தபட்ச தண்டனை என்றால் மரண தண்டனை. இனிவருங்காலங்களில் ஒரு ஆட்சி மாற்றம் வந்தால் நாங்கள் இந்த அரசாங்கத்தோட ஆதரவு நிலைப்பாடில் இருந்தோம் என்ற ஒரு காரணத்தை காட்டி எங்களுக்கு இப்படியான நிலைப்பாடு வராதுன்றது என்ன காரணம்? குறிப்பாக சாதாரணமாக ஒரு குற்றவாளி இருவருக்கிடையில் சண்டை நடக்கின்றது. அதில் நாங்கள் ஒருவரை கைது செய்து விட்டோம், அதில் இன்னொருவர் தலைமறைவாகிவிட்டார், அல்லது இன்னொருவர் அவரை கொலை செய்து விட்டார் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்ற பொழுது இந்த வழக்கு எங்கள் மேலே திரும்புறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆகவே இந்த பொது பிரச்சனைகளை கையாளேக்க எங்களுக்கு ஒரு பெரிய தயக்கம் ஒன்று இதில் ஏற்படும். எங்களுக்கு என்ன நடக்குதோ தெரியாது. குறிப்பாக இந்த சுயாதீன திணைக்களங்களில் இயங்குகிறவர்கள் எல்லாம் சுயாதீனமாக இயங்க விட வேண்டும். அதுக்கான காரணம் என்ன சொல்வார்கள் என்றால், அரசியல் அழுத்தங்கள் இங்கே உள்ள கொடுக்கப்படக்கூடாது என்கின்ற விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. ஏனென்றால் ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கணும், ஒரு அரசியல் அழுத்தமோ அல்லது ஒரு துறை சார்ந்த அழுத்தமோ முன்வைக்கப்படுகின்ற பொழுது ஒரு நபரோ ஒரு அதிகாரியோ சுயாதீனமாக இயங்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் இவர்கள் சுயாதீனமாக இயங்கக்கூடாது என்றால் இவர்கள் மேலான தண்டனைகளையோ அல்லது வேலைப்பழுவையோ அதிகரித்தார். ஒன்று வேலைப்பழுவை அதிகரித்து அந்த வேலைப்பழுவை அவர்கள் குறிப்பிட்ட நேரத்துக்கு முடிக்க முடியாட்டிக்கு சுயாதீனமாக இயங்க முடியாத ஒரு சூழ்நிலை என்று உருவாகும் என்ற அடுத்த கட்டம் நோக்கி யாரையாவது அவர்கள் அணுக வேண்டிய தேவை ஏற்படும். அதே மாதிரி எப்படி வேலைப்பழுவை கொடுத்தவர்களை நிப்பாட்டலமோ தண்டனைகளை காட்டியும் உங்களுடைய முன்னோர்களுக்கு இப்படியான தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கிறது, ஆகவே எச்சரிக்கை என்கின்ற ஒரு விடயம் குறிக்கப்படுகின்ற பொழுது அடுத்த கட்டமாக இவர்களுடைய இயங்கு நிலை கொஞ்சம் குறையும்
என்கின்ற அளவில் தான் அந்த கூட்டத்தில் பேசப்படுகிறது. இது தொடர்பாக ஜனாதிபதி அன்றகுமார் ரசநாயக் அவர்களோட பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது என்று பேசப்படுகிறது. என்றால் அந்த குழுவில் இருந்த பிரதி போலீஸ் மாதிபர்கள் இந்த நிலைப்பாட்டை போலீஸ் மாதிபருக்கு விளங்கப்படுத்திக்க போலீஸ் மாதிபர்கள் அதை ஒத்துக்கொண்டு அடுத்த கட்டமாக இது தொடர்பாக ஜனாதிபதியோடு ஒரு கூட்டம் ஒன்று வைத்து ஒரு கலந்துரையாடல் ஒன்று மேற்கொள்ளப்படலாம் என்று பேசப்படுகிறது. அந்த கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டால் இனிவருங்காலங்களில் இந்த கோர்ட் ஆஃப் அப்பீல் மேன்முறையீடு செய்யப்படுகின்ற பொழுது இனி அது இவர்கள் இந்த மரண தண்டனைகள் விதித்தவர்களுக்கு சாதகமாக அமையுமா என்று ஒரு கேள்வி எழுகின்றது. அப்போ இது அவர்களுக்கு சாதகமான அமைஞ்சால் இன்னொரு பக்கத்தில் நாங்கள் பார்க்கணும், அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவர் மேலே கை வைக்க முடியாது. எப்படி நிறைவேற்று ஜனாதிபதியினுடைய அதிகாரம் அதிகமாக இருக்கின்றதோ ஜே.ஆர். ஜெயவர்தனை கொண்டு வந்த பிறகு அதே விதத்தை அச்சு பிசாமல் பயன்படுத்தி கொண்டே வருகின்றார்கள். ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டாலும் கூட ஜனாதிபதிக்கு இருக்கின்ற அதிகாரம் என்பது அதிகமாகத்தான் இருக்கிறது, உச்ச வரம்பிலேயே தான் இருக்கின்றது. அதை குறைப்போம் என்று வந்தவர்கள் இப்பொழுது அதை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். எப்படி ஜனாதிபதிக்குரிய உச்ச வரம்பு என்றது முன்னை நாள் ஜனாதிபதிகளுக்கும் இப்போ பயன்பட்டு கொண்டிருக்கிறதோ அதே போன்றதொரு அதிகாரிகள் வரம்பு என்பதை இவர்கள் பயன்படுத்தினால், அதிகாரிகளுக்கு இப்படி நடக்கக்கூடாது என்கிற விடயத்தை பயன்படுத்தினால் இனி வருகின்ற காலங்களில் இந்த ஜனாதிபதிகளுக்கு இருக்கின்ற சிறப்புரிமை போல முன்னை நாள் அதிகாரிகளுக்கும் சிறப்புரிமை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே இதை இன்னொரு விதத்திலேயும் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஆக இரண்டு விதத்திலையும் பார்க்கின்ற பொழுது இங்கே இவர்கள் எல்லாம் யாருக்காக வேலை செய்கின்றார்கள்? மக்களுக்காக. யார் யார் மக்களுக்காக வேலை செய்யாமல் தங்களுக்கு மூத்த தலைவர்களுக்கும் மூத்த அதிகாரிகளுக்கும் வேலை செய்கின்றார்களோ, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நேரடியாக நாங்கள் யாரை எதை பற்றி எந்த சம்பவத்தை பற்றி குறிப்பிடுகின்றோம் என்று. யாரெல்லாம் தங்களுக்காகவும் தங்களுடைய மூத்த அதிகாரிகளுக்காகவும் அல்லது தங்களுடைய தலைவர்களுக்காக அந்த காலகட்டத்தில் அவர்கள் யாரை தலைவர் என்று சொல்லி அவர்களுக்கு வேலை செய்து கொண்டிருந்தார்களோ அவர்களுக்காக எல்லாம் யாரெல்லாம் முக்கியமாக செயல்படுகின்றார்களோ அவர்கள் மேலே நடவடிக்கை எடுப்பதற்கு இனி பயப்படுகின்ற ஒரு சூழ்நிலையும் வெறும் இப்படியான சம்பவங்கள் நிகழ்ந்தால் அவை இது தொடர்பாக அரசாங்கம் பரிசீலித்து பார்க்க வேண்டும் என்கின்ற விடயமும் ஒரு பக்கத்தில் இருக்கின்றது. சரி, இது இவ்வாறு இருக்கு. தென்னிலங்கை அரசியல், எங்களுடைய அரசியல் பரப்பில் பெரியளவிலான பேசுபொருள் தமிழரசு கட்சி என்ற எல்லா இடங்கள்லையும் தமிழரசு கட்சி மூக்கை நுழைக்கும் என்கிற விதத்தில் இப்போ ஒரு விமர்சனம் ஒன்று முன்வைக்கப்படுகின்றது. அதாவது உள்ளூராட்சி சபையில் யாராவது ஒரு ஆள் பதவி நீக்கப்பட்டால் உடனடியாக தமிழரசு கட்சி அதற்கான ஒரு விடயத்தை செய்யும், இல்லை நாங்களும் அதில் போட்டியிடுவோம் என்ற விடயத்தை சொல்லும். இப்படியாக எல்லா இடத்துலையும் நாங்கள் இருக்கிறோம் என்பதை காண்பித்து கொண்டிருப்பதற்கான ஒரு நடவடிக்கையை மேற்கொள்கின்றார்கள் என்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. எது இவ்வாறாக இருந்தாலும் கூட இன்னொரு விதத்தில் தமிழரசு கட்சியில் இருக்கின்ற இரு பெரும் துருவங்கள், அதாவது சுமந்திரன் தலைமையிலான அணியினருக்கும் ஸ்ரீதரன் தலைமையிலான அணியினருக்குமான ஒரு முரண்நிலை என்றது தொடர்ந்து இருந்து கொண்டே தான் இருக்கும். கிட்டத்தட்ட இந்த சுமந்திரன் தலைமையிலான அணியினர் என்றைக்கு அதுக்குள்ள சாணக்கியன் போன்ற முக்கியமான நபர்கள் கிழக்கை பிரதித்துவப்படுத்த இங்கே சுமந்திரனப்படியும் அங்கே சாணக்கியன் என்ற அடிப்படையில் பேசப்படுகின்றது. அவரும் ஸ்ரீதரன் மீதான விமர்சனங்களும் முன்வைப்பார். அதே நேரத்தில் ஸ்ரீதரனும் தொடர்ந்து இந்த ஒரு தன்னிச்சையாக தமிழரசு கட்சி செயல்படுகிறதுக்கு அதற்கு இவர்கள்தான் காரணம் என்ற விமர்சனத்தை முன்வைப்பார்கள். அதே மாதிரி சாணக்கியன் அவர்கள் ஒரு ஊடக சந்திப்பில் பேசுகின்ற பொழுது ஸ்ரீதரன் எங்களுடைய கட்சிகளினுடைய கூட்டு தொடர்பாக காரசாரமாக ஏனோதானோ என்று விமர்சித்து கொண்டிருக்கின்றார். அதில் எந்த ஒரு உண்மைகளும் இல்லை, பொய்களை சொல்லி அரசியல் நடத்தி கொண்டிருக்கின்றார். இதற்காக எங்களுடைய கட்சி அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் என்கின்ற ஒரு விடயத்தையும் சமூக பொதுவெளியில் தெரிவித்திருக்கின்றார். இதற்கு ஸ்ரீதரன் என்ன பதில் சொல்ல போன்றார் என்றதான் இப்போ இருக்கிற கேள்வி. கௌரவ யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் அடிக்கடி இவ்வாறான கருத்துகள் கட்சி தீர்மானத்துக்கு மாறாக அடிக்கடி சொல்லுவார். கட்சியிலே அவரும் இருந்து எடுக்கிற முடிவுகள் தெரியாதென்று சொல்லுவார். அவரும் இருந்து எடுக்கிற தீர்மானங்கள் தனக்கு உடன்பாடு இல்லை என்று சொல்லுவார். தான் இந்த தீர்மானத்துக்கு எதிர்ப்பு என்று சொல்லுவார். இது இன்று நேற்று ஆரம்பித்த விஷயம் இல்லை. கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே கட்சி தீர்மானத்துக்கு மாறாக நடந்து கொண்டவர். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அவருடைய நடவடிக்கைக்கு எதிராக பல குற்றச்சாட்டு இருக்கின்றது. இந்த விடயங்கள் சம்பந்தமாக தமிழரசு கட்சியினுடைய தலைவர் CVK சிவஞானம் ஐயா மற்றும் பொதுச் செயலாளர் கௌரவ சுமந்திரன் அவர்கள் இந்த விடயங்கள் சம்பந்தமாக நிச்சயமாக அதிகூடிய கவனம் அவசரமாக செலுத்த வேண்டும் என்றால் தொடர்ந்தும் கட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுடைய ஒரு கருத்தில் இருக்கின்றது. ஏனென்றால் நானும் அவர் சொன்ன கருத்தை நான் நிற்கின்றேன். நீங்கள் சொல்கிறது டேன் தொலைக்காட்சியிலே வந்த ஒரு நேர்காணல் ஒன்றிலே அவர் ஒரு கருத்து ஒன்றை சொல்லியிருந்தார். அது முற்றும் முழுதாக பொய்யான ஒரு கருத்து. இது சம்பந்தமாக எங்களுடைய அரசியல் குழு உறுப்பினர்களுக்கும்
பாராளுமன்ற குழு உறுப்பினர்களுக்கும் பொதுச் செயலாளர்கள் ஒரு தெளிவான அறிவித்தல் ஒன்றை வழங்கியிருக்கின்றார். ஸ்ரீதரன் அவர்கள் பொதுச் செயலாளர் கலந்து கொள்கிற கூட்டத்திலே இந்த விடயம் சம்பந்தமாக பேசப்பட்ட கூட்டத்துக்கு அவர் கலந்து கொள்ளவில்லை. அதே நேரத்திலே பாராளுமன்ற குழு கூடுற பொழுது அந்த கூட்டங்களுக்கும் அவர் கலந்து கொள்வது இல்லை. இணையவழியிலே நடந்த அரசியல் குழு கூட்டத்திலேயும் அவர் இணைந்து கொண்டிருந்தார். அதிலே மிக தெளிவாக இந்த 3 விடயங்களை முக்கியமாக நாங்கள் பேசுவென்ற தீர்மானம் எடுக்கப்பட்டது. புதிய அரசியலமைப்பு சம்பந்தமானது. அதிலேயும் புதிய அரசியல் அமைப்பொன்றை கொண்டு வர வேணும், புதிய அரசியலமைப்பை விரைவாக கொண்டு வாங்க என்றது அழுத்தத்தை கொடுக்குறமே தவிர அது புதிய அரசியல் அமைப்பு எப்படி இருக்க போகின்றது, அது என்னவாக இருக்க போகின்றது சம்பந்தமாக இந்த 6 தமிழ் கட்சிகளுக்குள்ளே இந்த உடன்படிக்கையும் நாங்கள் செய்து கொள்ளவில்லை. அது அவருக்கும் தெரியும். அதே நேரத்தில் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்துங்கள், அதே நேரத்திலே காணி பிரச்சனை சம்பந்தமாக உடனடியான தீர்வுகள் வேணும் என்று இந்த 3 விடயங்களை பற்றித்தான் தமிழரசு கட்சி இந்த 5 கட்சிகளும் ஏனைய 5 கட்சியிலும் இணைந்து செயல்படுறது அவருக்கு தெரியும். இருந்தாலும் ஏதோ ஒரு உடன்படிக்கை செய்திருக்குதுன்றது, அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் இவர்கள் பேச்சுவார்த்தை ஈடுபடுறார்கள் என்று அபாண்டமான பொய்களை கட்சி மீது சுமத்துகிறார்கள். இது கட்சி தலைவர் இது சம்பந்தமாக ஒழுக்காடு நடவடிக்கை எடுக்க வேண்டினால் கட்சியிலே இருக்கிற ஆதரவாளர்களுக்கு, கட்சியிலே இருக்கிற உறுப்பினர்களுக்கு ஒரு சிரேஷ்ட தற்பொழுது இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு சிரேஷ்ட பாராளுமன்ற உறுப்பினர் அவர் அப்படியான பொய்யான கருத்துக்களை சொல்லுவது, விதைப்பது ஒரு வன்மையாக கண்டிக்க வேண்டிய விடயம். ஏனென்றால் ஒரு 6 கட்சியில் இணைய போகும் பொழுது அதிலே 6 கட்சிகளுக்குள்ளே வேறு கருத்துக்களை முன்வைப்பார்கள். தமிழரசு கட்சி என்றது ஒரு ஜனநாயக கட்சி. இந்த 6 கட்சியுடன் சேர்ந்து போகும் பொழுது தமிழரசு கட்சியினுடைய விருப்பத்தை மாத்திரம் அந்த நிகழ்ச்சி நிலையை கொண்டு வர முடியாது. அதே போல் இன்னொரு சில கட்சிகளுடைய விருப்பங்களை அந்த நிகழ்ச்சி நிலையை கொண்டு வர இயலாது. எல்லா கட்சியிலும் முணங்குற விடயங்களை தான் நாங்கள் முன்னெடுக்கலாம். அந்த வகையிலே 6 கட்சிகள் இணையும் பொழுது 6 கட்சியினுடைய பிரதிநிதிகளும் பல்வேறு முன்மொழிவுகளை கருத்திலே முன்வைப்பார்கள். ஆனால் இதிலே இறுதியாக இணக்கப்பாடு வெட்டப்படுற விடயம் என்னன்றது சம்பந்தமாக கௌரவ ஸ்ரீதரன் அவருக்கு தெரியும். அது தெரிந்திருந்தும் இப்படியான பொய்யான கருத்திலே சொல்வதென்றது ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம். இது சம்பந்தமாக கட்சி தொடர்ந்தும் இவருடைய இந்த நடவடிக்கை எதிராக கட்சி எப்பொழுது நடவடிக்கை எடுக்கப் போகின்றது தெரியாது. அவருடைய செயல்பாடுகளுக்கு கட்சி நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொடர்ந்தும் தமிழரசு கட்சியை அழிக்கும் செயல்பாடு அவர் முன்னெடுப்பார் என்றதை இந்த இடத்தில் சொல்ல வேண்டும்.